வணக்கம் வாசகர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் வேர்களை தேடி. கார் மிக வேகமா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பயணிச்சிட்டு இருந்த சாகர் தன்னோட கைக்கடிகாரத்துல நேரத்தை அப்பப்ப பாத்துக்கிறான். பெரிய தனியார் நிறுவனத்துல ஆடிட்டரா வேலை பார்க்கறான். அவனுக்கு எப்போதுமே வேலை சற்று அதிகம்தான். நாகப்பட்டினத்தின் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம் அது. சின்ன வயசுல அடிக்கடி போயிட்டு வந்த ஊரு தான். ஆனா நாளடைவுல தாத்தா பாட்டி மறைவு, அத்தை பிள்ளைகள் திருமணம் அப்படின்னு அவனுடைய பயணங்கள் சுருங்கி போயிடுச்சு. சாகர் ஊருக்கு இப்ப போகிற காரணத்தை நினைச்சா அவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவனுடைய பெரிய அத்தை இறந்துட்டாங்க. செய்தி வந்து அடைந்த உடனேயே கிளம்பிட்டான். சாகரோட அப்பா வரதராஜன் அவரோட உடல்நிலை பயணிக்கும் அளவுக்கு இல்லாததால சாகர் மட்டும்தான் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டான். சொந்த கிராமத்தை விட்டு தன்னோட பிள்ளைகளோட படிப்புக்காக வரதராஜன் ஈரோட்ல குடும்பத்தோட குடிபெயர்ந்துட்டார். அந்த கிராமத்தை விட்டு வரதராஜன் மட்டும்தான் வெளியே வேலைக்கு வந்து தன்னோட பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சார். அது மட்டும் இல்லாம தாங்கிட்ட யார் படிப்புக்காக உதவி அப்படின்னு கேட்டாலும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்தார். தன்னால முடியல அப்படின்னாலும் கஷ்டப்பட்டு ஆனா இஷ்டப்பட்டு உதவி செஞ்சாரு. கல்வி மட்டும்தான் தன்னை போல சாதாரண மனுஷங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு அவர் உறுதியா நம்பினார். அவரோட இந்த பழக்கத்தினால அவரோட மனைவி கிட்ட அவர் நிறைய திட்டும் வாங்கியிருக்கார். கடந்த 10 வருடங்களா வரதராஜனோட உடல்நிலை வயோதிகத்தின் காரணமாகவும் பல உடல் உபாதைகளாலும் அவரால் பயணங்கள் மேற்கொள்ளவே முடியல. அதனால தன்னோட சொந்த ஊருக்கு போக முடியல. அதுல அவருக்கு ரொம்ப வருத்தம். அதனால அடிக்கடி போன் பண்ணி தன்னோட சொந்தங்களோட பேசி ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவார். வரதராஜனுக்கு 3 தங்கைகள். மூத்தவரா எல்லா கடமைகளையும் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராரு. வரதராஜனோட பெற்றோர் உயிரோட இருந்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு 2 தடவையோ போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவாரு. அப்படி போகும்போதெல்லாம் தன்னோட பெற்றோருக்கு பிடிச்ச இனிப்பு வகைகள், கார வகைகள், சில சமயம் அவரோட மனைவிய சமைக்க சொல்லி அசைவ உணவையும் எடுத்துக்கிட்டு தான் போவார். வரதராஜனோட பெற்றோரோட மறைவுக்கு பிறகு வரதராஜன் தன்னோட தங்கைகளோட வீட்டு விசேஷங்களுக்கு மட்டும்தான் சொந்த ஊருக்கு போறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமைந்தது. அதுல அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அதுக்கு அவரோட பிள்ளைகளோட படிப்பு, அவரோட உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு பல காரணங்கள் இருந்துச்சு. இப்போ இறந்தது அவருடைய மூத்த தங்கை. அவரோட கண்கள்ல கலக்கம். ஆனா தன்னைத்தானே தேத்திக்கிட்டாரு. ஒரு வழியா சாகர் நீண்ட நேரம் பயணித்து தன்னோட சொந்த கிராமத்தை அடைஞ்சான். அத்தையோட வீட்டு ஓரமா தன்னோட காரை நிறுத்தினான். காலம் எல்லா மனிதர்களின் தோற்றங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. சொந்தக்காரங்க, அத்தைகள், அத்தையோட மகன்கள், மகள்கள், பேர குழந்தைகள் எல்லோரையும் சந்தித்தான் சாகர். அவனை பார்த்து உங்க அப்பாவை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சிலரும், உங்க தாத்தாவை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சிலரும் சொன்னாங்க. சொந்தங்கள்ல பலரை அவனுக்கு அடையாளமே தெரியல. பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா சரியா யாருன்னு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சான். வரதராஜனை எல்லாருமே விசாரிச்சாங்க. சாகருக்கு தன் அப்பா மேல எல்லாரும் வச்சிருக்கிற மரியாதை மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அப்போ ஒரு மனிதர் உள்ள வந்தார். பார்க்கும் போதே அரசியல்வாதி அப்படின்னு அப்பட்டமா தெரிஞ்சது. எல்லோரும் அவருக்கு வணக்கம் தெரிவிச்சாங்க. சாகரும் எல்லாரையும் பின்பற்றி அவருக்கு வணக்கம் தெரிவிச்சான். அவரை பார்க்கும் போதே அவர் ஒரு பந்தா பேர்வழி அப்படின்னு அப்பட்டமாவே தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல சாகர் யார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அரசியல்வாதி சாகர் கிட்ட பேசினார். வரதராஜனை பத்தி விசாரிச்சார். அந்த அரசியல்வாதி சாகர் கிட்ட பேசும்போது அவரோட பந்தா கொஞ்சம் குறைஞ்சி சாதாரணமா பேசுறது போல சாகருக்கு தோணுச்சு. அதுக்கு அவனோட அப்பாவும் அவர் தன் பிள்ளைகளை படிக்க வச்சு முன்னேற்றியதும் தான் காரணம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சது. அத்தைக்கான இறுதி சடங்குகள் ஆரம்பிச்சது. சர்க்கரை வியாதி அத்தையோட உடல்நிலைய ரொம்பவே பாதிச்சிருந்தது. மென் சிரிப்போட கலையான அத்தையோட நடுத்தர வயது தோற்றம் சாகருக்கு நினைவில் வந்துச்சு. அத்தையோட மூத்த மகனுக்கு சவரம் செய்யறதுக்காக பரியாரி வந்தார். அவரை பார்த்து சாகருக்கு ஒரு கணம் திகைப்பு, மறுகணம் வருத்தம். வரதராஜனோட பள்ளி தோழரோட மகன் தான் அவர். அப்பா செய்ததையே அவரும் செய்யறாரு. மேல் சட்டை இல்லாம வெறும் கைலி மட்டும் போட்டுட்டு இருந்தார். சாகரோட வயதுதான் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றம் கூட இல்லாம இப்படியே இருக்காங்களே அப்படின்னு வருத்தமா இருந்தது. இவங்க எல்லாம் எப்ப முன்னேறுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் அவனுக்குள்ள பிறந்துச்சு. அந்த கிராமத்துல நிறைய மனுஷங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருந்துச்சு. மாநகரங்கள் மட்டும் இல்லாம இத போல சிறிய கிராமங்களை இன்னும் முன்னேற்றத்துக்கு அரசியல்வாதிகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். இறுதி சடங்குகள் அனைத்தும் முடிஞ்சு சாகர் தன்னோட ஊருக்கு கிளம்பினான்.
கூடவே சின்ன அத்தையோட மகன் சுதாகர் வந்தான். இரவு உணவு சாப்பிட கூட்டிக்கிட்டு போனான். அடிக்கடி போன் செய்ய சொன்னான். அவன் எப்போதுமே அப்படித்தான், பாசமா இருப்பான். அவன் கூட்டிக்கிட்டு போனது ஒரு சாதாரண உணவு விடுதி, ரொம்பவே சாதாரண உணவு விடுதி. பரோட்டா மட்டுமே அங்க இருக்கிறது போல இருந்துச்சு. அந்த மாதிரி கடைகள்ல சாகர் சாப்பிட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. அன்போட கூட்டிக்கிட்டு போகும்போது மறுக்க முடியல. சாப்பாட்டுக்கான பணத்தை சுதாகர் தான் கொடுத்தான். அதுல அவனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. சாப்பிட்டுட்டு தன்னோட ஊரை நோக்கி பயணப்பட்டான் சாகர். நிச்சயம் இரவு 2 மணிக்கு முன்னாடி அவனால வீட்டுக்கு போக முடியாது. ஆனா எந்நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போயே ஆகணும். நாளைக்கு விடுமுறை எடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிற பலரோட நிலை இதுதான். ஒரு நாளோட பெரும்பாலான நேரத்தை வேலைக்காக செலவிடணும். அப்படி இல்லைன்னா நாம அந்த வேலையில இருக்கவோ அல்லது முன்னேறவோ முடியாது. அத்தையோட இறப்புக்கு சென்று வந்தது சாகருக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. பெரிய அத்தையோட ஆன்மாவுக்கு விடை கொடுத்தது போல அவனுக்கு ஒரு உணர்வு. பல வருடங்கள் கழிச்சு தன்னோட உறவுகளை சந்திச்சது அவனுக்கு அப்படி ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இப்படி கலவையான பல உணர்வுகளோட நள்ளிரவுல தன்னோட வீட்டை அடைந்தான் சாகர். உறங்கும் போது எப்பவுமே அவனுக்கு வேலை சம்பந்தமான நினைவுகள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கிராமத்துல அவன் ஏறி விளையாடிய மாமரம், வேக வச்ச குச்சி கிழங்கு, பாட்டி வைத்த ஆட்டுக்கறி குழம்பு, கடற்கரையில அத்தை மகன்களோட விளையாடியது, வீட்டு குளத்துல நீச்சல் அடிச்சது அப்படின்னு ஏதேதோ குழந்தை பருவ நினைவுகள். சில மணி நேர தூக்கம்தான், ஆனா உடலும் மனமும் புத்துணர்ச்சியா இருந்துச்சு. தனக்கு விடுமுறை கிடைக்கும் போது எல்லாம் கிராமத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.